இந்த பொண்ணு அவளே நடுக்கடலுக்கு வந்து தண்ணிக்குள்ளே விழுக்கிறா. அதுக்கப்புறம் அவளால் மேலே வர முடியாது நடிச்சிட்டு இருக்கா. அந்த நேரம் பார்த்து ஒரு கடல் கண்ணி இந்த பொண்ணை பார்த்தோன்னா அவளுடைய கையை பிடிச்சோன்னா அந்த பொண்ணுக்கு மூச்சு விட முடியலன்னு தெரிஞ்சுக்கிறா. அது உடனே கூட்டிகிட்டு வந்து மேலே விடுகுது. மேலே வந்த அந்த சின்ன பொண்ணு நீச்சல் தெரியாத மாதிரி ஆக்ஷன் பண்ணுறா. அந்த படகுல இருந்தவும் எதுவும் தெரியாத மாதிரி அந்த பொண்ணை தூக்கி உள்ளே போடுறாங்க. அதுக்கப்புறம் இந்த கடல் கண்ணிக்கு அந்த பொண்ணு கை காட்டுறா. உடனே இவன் என்னன்னு சொல்லி அந்த பொண்ணை கழுத்தை பிடிச்சி நெரிக்க ஆரம்பிச்சிடறான். இதை பார்த்து இந்த கடல் கண்ணிக்கு ரொம்ப சோகத்தில் கண்ணீர் வருது. அது கண்ணீர் தண்ணி விழுந்த அடுத்த செகண்டே அது முத்தா மாறிடுது. ஆக்சுவலாக இது எல்லாமே ஒரு பிளான். இந்த கடல் கண்ணி அள வைக்கிறது தான் இவங்களோட பிளானே. அதுக்காக தான் இவனும் அந்த பொண்ணோட கழுத்தை பிடிச்சி நெரிக்கிற மாதிரி நெரிச்சிட்டு இருப்பான். அப்போ லைட்டாக பிளட் வந்துடும். அந்த பிளட் அந்த கடல் தண்ணியில் கலந்து அடுத்த செகண்டே அங்கே இருக்கிற சுறா மீன் எல்லாம் அங்கே வந்துடுது. கொஞ்ச நேரத்துல ரொம்ப பயங்கரமான காற்று வீச ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் ஒரு பெரிய அலை வந்து இந்த படகு மேலே பட்டவுடனே அதுல இருந்து எல்லாருமே கீழே விழுந்துடுறாங்க. இவன் எப்படியும் அந்த பொண்ணை தூக்கி அந்த படகுல போட்டுறான். அதுக்கப்புறம் எல்லாருமே தண்ணிக்குள்ள மூழ்கிடுறாங்க. இந்த பொண்ணோட அப்பாவும் தண்ணிக்குள்ள மூழ்கணும்னா இவளும் உடனே தண்ணிக்குள்ள குதிச்சிடறான். அதுக்கப்புறம் தண்ணிக்குள்ள பார்த்தா யாருமே இல்லை. இந்த கடல் கண்ணி மட்டும் தான் இருக்கு. அந்த கடல் கண்ணி என்ன நினைச்சிருக்குன்னா அந்த பொண்ணு ஆபத்தில் இருக்கான்னு நினைச்சு கரையில் கொண்டு வந்து விட்டுருது.